பிக்ஷாஷ் ஆன்மீக நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமாள் எடுத்த அடுத்த அவதாரம் கூர்மா அவதாரம். அதாவது ஒரு சமயம் பார்க்கடலை கடையும் பொருட்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை நானாகவும் கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அசுரர்கள் இந்த பாம்பினுடைய தலைப்பகுதியையும் தேவர்கள் வால்பகுதியையும் பிடித்துக் கொண்டு அந்த மந்திரமலையை இழுத்து மத்தாக கடைந்தார்கள். அப்பொழுது பாம்புங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ப்பம், அது குட்ட விஷம் மூச்சினால அது பட்டுதான் அசுரர்களுடைய உடல் கருத்து போடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அசுரர்கள் எல்லாருமே சகப்பாதான் இருந்தாங்களாம். தேவர்கள் மாரி அசுரர்களும் சகப்பாதான் இருந்தாங்களாம். இந்த பார்க்கடல் கடையும் பொழுது பாம்போட தலைப்பகுதியை பிடித்து இழுத்ததனால் பாம்புடைய விஷக்காற்று பட்டு அவருடைய உடல் கருப்பானது என்று சொல்வார்கள். அப்படி கடையும் பொழுது பார்த்தீங்கன்னா மந்திரமலையானது கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ள அமிழ ஆரம்பிக்கும். அமிழும் பொழுது இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட அவர் கூர்மமாக அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தன்னுடைய முதுகின் மேல் தாங்கிக் கொண்டார். அந்த பார்க்கடலை தொடர்ந்து கடைவதற்கு அவர் இந்த மிகப்பெரிய ஒரு ஆமையாக கூர்மமாக அவதாரம் எடுத்து மந்திரமலையை தன்னுடைய முதுகின் தாங்கி லோகக்ஷேமத்திற்காக எடுத்த அவதாரம் கூர்மா அவதாரமாகும். இந்த பார்க்கடலை கடையும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா உச்சை சிரவஸ்துங்கிற வெள்ளை கலர் குதிரை, ஐராவதம்ங்கிற யானை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி முதற்கொண்டு ஒவ்வொன்றாக வெளியே வந்தது என்று கூறுவார்கள். இறுதியாக தன்வந்திரி பகவான் தனது அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி கொண்டு வெளிப்பட்டார் என்று கூறுவார்கள். இந்த அமிர்தம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வாசுகிங்கிற பாம்பு தன்னுடைய உடலுடைய துன்பம் தாழாமல் ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி இழுத்து தாராமல் ஆழகால விஷயத்தை வெளியிட்டது என்று கூறுவார்கள். அந்த ஆழகால விஷயத்தை வெளியிட்டவுடன் சிவபெருமான் ஓடி வந்து அந்த ஆழகாலத்தை எடுத்து விஷத்தை உண்டு தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தி கொண்டார் என்று கூறுவார்கள். அதனால்தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற ஒரு பெயர் வந்தது என்று சொல்வார்கள்.